name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ, my King. What a beautiful name it is. And nothing compares to this. What a beautiful name. Hallelujah, hallelujah. ஆவியானவரே, அற்புதங்களை செய்யும்படியா எங்கள் நடுவிலே நீ வந்திருக்கிறதற்காக. You have come to do something in our midst today, Lord. We welcome you, Holy Spirit. ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். Glory to you, Lord, King of Kings. We worship you. ராஜாதி ராஜாவே. ஆத்மாவில் இருந்து ஆண்டவருக்கு ஒரு நன்றியை சொல்லுவீங்களா? Thank you, Lord. Thank you, Father. We worship you, Lord. We worship you, Lord. ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் கரம் தட்டி பாடிடுவேன். ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். ஆமென். கத்தாதி கத்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கத்த செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நாட்டுவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்றும் என்றும் பாடுவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நாட்டுவீங்க. ஆமென். எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம். ஷம்மாவே உமக்கு ஆராதனை, கூட இருப்பவரே உமக்கு ஆராதனை. ஹalleluya, hallelujah, ranana mashaduriya karaba. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. We worship you, we lift you up, Lord. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ரகலதி அந்துர லபல ஷகுதிரியா லப. Hallelujah, hallelujah, hallelujah. We worship you, Lord. Hallelujah. Oh, mighty Holy Spirit. Hallelujah. We worship you, Lord. We thank you, Lord. எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு கூட இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். ஹalleluya. நல்ல சத்தமா சொல்லாமே, ஹalleluya. நல்ல உரக்க சத்தமா சொல்லாமே, ஆமென். நல்ல ஜெயமான ஒரு ஹalleluya சொல்லாமா? A victorious hallelujah, ஆமென். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்திற்கு திரும்புவார்கள் என்று சொல்லி, பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல்
சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். மோசே தன்னோட கூட பேசின யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களுடனே கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏதோமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களை வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஆமென். கர்த்தருடைய வசனத்திற்காக வார்த்தைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். 400 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலை செய்து அவர்களை பெலிஸ்தரின் வழியாய் நடத்தி செல்லாமல் தேவன் அவர்களை சுற்றி போக பண்ணினார் அப்படின்னு வசனத்துல வாசித்தோம். பெலிஸ்தரின் வழியாய் அவர்கள் செல்லுவது சமீபமாய் இருந்தாலும் தேவன் அவ்வழியாய் அவர்களை நடத்தவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆக மொத்தத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எங்கே போகிறோம், எப்படி போகிறோம் என்று அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். தேவனும் அவர்களை விசாரிக்கவில்லை. ஆண்டவரும் அவர்களிடத்தில் சொல்லவில்லை. ஆக தேவன் அவர்களை சமீபமான வழியில் நடத்தி செல்லாமல் தூரமான வழியில் சுற்றி போக பண்ணினார். இதனாலதான் சில நேரத்தில் நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு டென்ஷன் ஆயிடுது. என்ன ஆண்டவரே, நாங்க இப்படிதான நினைச்சோம் நீர் எங்களை நடத்தி செல்லுவீர் என்று சொல்லி, ஆனால் அவ்வழியில் எங்களை நடத்தாமல் இது சமீபமாக சௌகரியமாக லெகுவாக வேகமாக வந்தே பாரத்தில் எங்களை கூட்டிட்டு போவீங்கன்னு நினைச்சா, ஆண்டவரே எங்களை மெயில்ல ஏத்தி விட்டு பல இடங்களில் நிற்க வைத்து சுற்றி போக பண்ணினதற்கு என்ன முகாந்தரம் ஆண்டவரே? I don't understand the way you are leading me, God. Why have you done this to our family? Why have you done this to me? நீர் ஏன் எங்களுக்கு இப்படி செய்தீர் என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில? Why are you leading sometimes roundabout? கண்ணாமூச்சி விளையாடும் போது கண்ணை கட்டி நல்லா சுத்தி விடுவாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க இருந்த டைரக்ஷன்லயே அவங்க போயிட கூடாதுன்றதுக்காகவும், அவர்களை சற்று குழம்பி போக செய்ய வேண்டும் என்பதற்காகவும், சற்று அவங்க மயங்கி நிற்க வேண்டியதாகவும் கருதி மனதிலே ஒரு மன நிபுணர் விளையாடுகிறது போல கண்ணை இறுக்கு கட்டி காட்டில் விட்டது போல இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்கிறார்கள். அப்படிதான் நாமும் உணர்கிறோம், அப்படிதான் நாமும் யோசிக்கிறோம், அப்படிதான் நாமும் திகைக்கிறோம், கலங்குகிறோம். சில நேரத்தில் ஆண்டவர் என்னை ஆம் என்று சொன்ன உடனே என்னை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். He has brought me this far, and then I was thinking he was going to comfort me, but now it looks like God is confusing me. சில நேரத்தில் ஆண்டவர் ரொம்ப ஆறுதலா என்னை கொண்டு போய் தாளாட்டி சீராட்டி பாலூற்றி என்னை வனாந்தரத்திலே என்னை அழகாய் கொண்டு போய் சீக்கிரமாய் சமீபமாய் நான் சேர வேண்டிய இடத்துல என் வாழ்க்கையில நான் அடைய வேண்டிய உச்சத்தையும் என் திட்டத்தையும் என் நோக்கத்தையும் என்னுடைய
தரிசனத்தையும் நிறைவேற்றும்படியாய் ஆண்டவர் என்னை லகுவாக என்னை கொண்டு செல்வார் என்று எண்ணம் உடையவனாய் விசுவாசத்தில் நான் தேவனிடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அவரோ என்னை வனாந்தரத்தில் நயங்காட்டினார். Why God? There is always a little friction between us and God. தேவனோட நமக்கும் ஒரு சின்ன ஒரு எப்பவுமே ஒரு there is a place of misunderstanding. ஒரு மன வசனம் அப்படியே நமக்குள்ள இருக்கு. Why me Lord? ஏன் ஆண்டவரே நான் why? எதற்காக என்னை? எதற்காக? மற்றவெல்லாம் நல்லா இருக்கிறான்பா, அந்நியானிகளை அவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நினைச்சதெல்லாம் நடக்குது, போற இடம்லாம் நல்லா இருக்கப்பா. ஆனா எங்களை மாத்திரம் இவனாந்தரத்தில் சுற்றி போக பண்ணினதற்கு என்ன நோக்கம்? ஒன்னு ஆண்டவர் யோசிக்கிறாரு, இவங்க யுத்தத்தை கண்டால் மனமடிவு உண்டாகி எகிப்திற்கு திரும்ப போவார்கள். அதனால திரும்பி போகாதபடிக்கு கதவை அடைக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை என்றாலே நமக்கு 4 விஷயம் நல்ல ஞாபகத்துக்கு வரும். இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா. கோழிக்கறியாகவும் இருக்கலாம், மாட்டுக்கறியாகவும் இருக்கலாம், எறாவாய் கூட இருக்கலாம். நாங்கள் சில நேரங்களில் மீன் பிரியாணி கூட நாங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கும் பொழுது பிரியாணி செய்து நாங்கள் சாப்பிடுவோம். சும்மா இல்லை, நாங்கள் சாதா பிரியாணி, இப்பெல்லாம் நாங்கள் வெள்ளை பிரியாணி சாப்பிட்டுக்கிறோம், கொங்கு நாட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிறோம், ஈரோடு பிரியாணி சாப்பிட்டுக்கிறோம், நாங்கள் முகல் பிரியாணி சாப்பிடுவோம், ஹைதராபாதி பிரியாணி சாப்பிடுவோம். பிரியாணியிலே பிரதர் நாங்கள் பல விதங்களில் செய்து அந்த நாட்கள் எகிப்தில் இனிமையான நாட்கள். அவர் அவங்களை கூட்டு வரன்னு சொன்னாரு. நீ தான் அடிமையா தானே இருந்தாங்க, நீங்க தானே அழுதீங்க, புலம்பினீங்க, என்னை தூக்கிட்டு போங்க ஆண்டவரே, இங்கிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க, இந்த நுகத்தடியிலிருந்து என்னை விடுதலை ஆக்குங்க என்று நீங்கள் எல்லாம் அழுதீர்கள், புலம்பினீர்கள். இப்ப நான் அவங்களை கூட்டிட்டு போன அவங்களை வழி பிடிக்கல. இதை நான் புதுசா ஆண்டவர் என்ன வழி நடத்துறாரு. நான் நினைச்சது ஒண்ணுங்க பிரதர், ஆனா நடந்தது வேற பிரதர். நான் எதிர்பார்த்தது இதுதான், ஆனா நடந்தது இதுதான். இந்த அளவுக்கு டென்ஷன்னா ரீலே போடுவோம் நம்ம. இப்படிதான் ஆண்டவர் இப்படித்தான் என்னை கொண்டு போவேன் என்று சொல்லி எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்னை, ஆனால் அவர் என்னை கொண்டு போனதோ சுற்றி போக பண்ணினார். டென்ஷன். ஆண்டவரை நம்ப முடியல நம்மளால. ஒரு சில இடங்கள்ல வந்த பிறகு இனிமேல் உங்களை நம்பலாமா, நம்ப முடியாதா? நீங்க நல்லவரா, நீங்க நல்லவர் இல்லையா? நீங்க வல்லவரா, இல்ல வல்லவர் இல்லையா? நீங்கள் ஜெபங்களை கேட்பவரா, நீங்கள் ஜெபங்களை கேட்காதவரா? இல்ல கேட்டும் கேட்காததை போல இருப்பவரா, தெரிந்தும் தெரிந்தாத போல இருப்பவரா? முகரக்கூடியவரா இருந்தும் முகராதவரா? பார்க்கக்கூடியவராய் இருந்தும் எங்களை பார்க்காதவரா? விசாரிக்கிறவராய் கூட இருந்தும் நீர் எங்களை விசாரிக்காதவரா என்கிறதான ஒரு சின்ன டென்ஷன் ஆண்டவரோட அப்படியே நமக்குள்ள வந்து கசப்பா காயமா மாறி முன்னாடி போகாம பின்னாடி போக வச்சிட போதுன்னு சொல்லி ஆண்டவர் வனாந்தரத்தில் அவங்கள ரொம்ப அழகா நம்ம பத்தி அவருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சு சுத்தி கொண்டு போனாராம். ஆமே. நம்மள ஆண்டவர் சுத்தி கொண்டு போனது ஏன் தெரியுமாங்க? நமக்கு நம்மளை தெரிந்ததை விட நம்மை உண்டாக்கின தேவனுக்கு நீ யார், எப்படிப்பட்டவன், எவ்வளவு பெரிய ஆள் என்று ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஷார்ட் கட்ல ஆண்டவர் கூட்டின்னு போக மாட்டாரு, லாங்கா ப்ராசஸ் பண்ணி கூட்டிட்டு போவாரு. ஆனா எப்படியாகில போக வேண்டிய இடத்துக்கு போக வச்சிருவாரு, பின்னாடியும் போக விட மாட்டாரு. சில நேரத்துல கதவை அடைக்கிறவரும் நம்முடைய ஆண்டவர், ஒருவரும் திறக்க கூடாதபடி வாசலை பூட்டுகிறவருமா இருக்கிறாரு. நீ எகிப்திற்கு திரும்பி போக முடியாது மகனே, நீ எங்கே செத்து போனாலும் செத்து போ, ஆனா உன் ஜபத்தை நான் கேட்டுட்டேன், உன்னை அங்கேருந்து விடுதலை ஆக்கிட்டேன், அது எனக்கு மகிமை இல்லை. நீ திரும்பி போனீனா நீ போக வேண்டிய இடத்திற்கு நீ போகும்படியா உன்னோட கூட நான் வருவேன். I will be with you
where you are going, I will be with you. That's the promise. எப்படி கூட்டு போறேன்னு கேட்காது, எப்படி கூட்டு போனாலும் உன் கூட இருப்பேன். புலிஸ்தர் வெளியே போறியா, போ, நான் வரல. மனசு சஞ்சலப்படுதுங்க, ஏத்துக்க மாட்டேது, நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேது. எந்த வழியில கூட்டு போறீங்க ஆண்டவரே? இந்த யாத்திராகமம் இருக்கு பாருங்க, இது ஃபுல்லாவே ஏதோ வாக்குத்தத்தம் பண்ண இடத்திற்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றும் ஒரு யாத்திரை இது அல்ல. ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்று, அதை நிறைவேற்றி ஓ நான் நிறைவேற்றினேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அல்லங்க. யாத்திராகம் என்றாலே எக்ஸிட், வெளியில புறப்பட்டு போ. சினிமா தியேட்டருக்கு போனீங்கன்னா போட்டிருப்பான் என்ட்ரன்ஸ் எக்ஸிட்னு போட்டிருப்பான். அதுல மட்டும் தான் லைட் அடிக்கும். ஏன்னா திடீர்னு உள்ள ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா, உள்ள ஒருத்தனை அடிச்சுக்கிட்டானா, உள்ள நெருப்பு வந்துச்சுன்னா அந்த எக்ஸிட் பார்த்து ஓடணும். ஆண்டவரே ஒரே லைட் தான், இருட்டா கரண்ட்டை கட் பண்ணி சினிமா தியேட்டர்ல விட்ட மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரே லைட் தான் தெரியுது. எக்ஸிட், எஸ்கேப், நோ கோயிங் பேக், எஸ்கேப். இனிமே பார்வல்கிட்ட போனா, அம்மா உன்னை போட்டு தள்ளுவோம் மகனை, சும்மா பண்ணிட்டு வந்தீங்க நீங்க, சும்மா வாதையா விட்டு வந்தீங்க, வானத்தில் இருக்கிறத இழுத்து விட்டு அவன் பிள்ளைய கொன்னுட்டு இவங்க போய் திரும்பி பூண்டு சாப்பிடுவாங்களாம், இஞ்சி அரைப்பாங்களாம் அம்மியில். அதுவும் நம்ம ஆளுகளுக்கு மிக்சிலாம் அரிச்சா பிரியாணி நல்லா இருக்காது பிரதர், அம்மியில் போட்டு அம்மியில் அரைமா, அம்மி கல் மாறி இருந்துக்கிட்டு அம்மியில் அரைக்க மாட்டேன்ற இஞ்சி இன்னொரு ருசியா இருக்குன்னு தெரியுமா? எங்க ஆயா சிக்கன் செட்டிநாடு செய்வாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். எகிப்துக்கு போவாமா? கணவர் மனைவியை பார்த்து கேட்க, மனைவி கணவர் போலாங்க, பிரியாணி ஞாபகமாவே இருக்குதுங்க. பிரியாணி கடை வழியா போக முடியாது. ஆமென். கதவை மூடிட்டாரு ஆண்டவர். ஆமென். அந்த ரூட்ல உன்னை கொண்டு போக மாட்டார். எந்த ரூட்டெல்லாம் அடைச்சி, எந்த ரூட்ல எல்லாம் பிளாக் பண்ணி விட்டா நீ கரெக்டான ரூட்டுக்கு போவனே ஆண்டவருக்கு நல்லா தெரியுங்க. அதனாலதான் இதுல போலாமா, அப்படி போலாமா, ஷார்ட்கட் எங்கேயாவது குறுக்கு வழியில பூந்து உள்ள போய் எதையாவது பண்ணி சாதிச்சு பணக்காரன் ஆய் சாதிச்சுட்டேன் பாருங்கள். நான் எத்தனை வீடு வாங்கினாலும் ஒரே வீட்டுல ஒரே ரூம்ல 2க்கு 6 அடியில தான் நீங்க நைட்டு இருப்பீங்க, படுத்து தூவீங்க. ஒரு நேரத்தில் ஒரு நேரம் தான் இருக்க முடியும். நீங்கள் என்ன யெகோவா தேவனா? ஆப்பிரிக்கால வீடு வாங்கின ஆப்பிரிக்காலும் அதே நேரத்தில் இருப்பேன், நான் அமெரிக்காவிலும் இருப்பேன், இந்தியாவிலும் இருப்பேன். நான் பல கோடிகள் வைத்திருக்கிறேன். பல கோடி வைத்தாலும் நீ ஒரு கோடியில தான்டா இருக்கணும், முட்டாள். நீ கண்ண மூடி தூங்குனா ஈராக்ல தூங்குறியா, இஸ்ரேல்ல தூங்குறியா, மணிப்பூர்ல தூங்குறியா, சென்னை ஒண்டலூர் பிளாட்ஃபார்ம்ல தூங்குறியா, உனக்கு என்ன தெரிய போகுது? ஆனாலும் எதையாகிலும் எப்படியாகிலும் நேர் வழியாய் போகாமல் குறுக்கு வழியாய் போய் எப்படியாகிலும் சம்பாதித்து நானும் ரீசெண்டா கோயம்புத்தூர்ல இருந்து வந்தேன். எங்க காரு சின்ன காரு i10 1.2 இன்ஜின். நாங்களும் அது அழுத்தி விரட்டி ஓட்டுறோம். ஆனா புசுக்குன்னு பக்கத்துல போவோம். பார்த்தா BMW Audi எல்லாம் அப்படியே போவோம். பார்த்தா ஐயோ அவன் எவ்வளவு போறான், 200-300 போறான், என்னன்னு தெரியல. ஆண்டவரே ஒரு நாள் ஒரு தடவையாச்சும் யாராவது ஒரு BMW கார் எனக்கு கொடுத்தா மகனுக்கு இவனுக்கு எல்லாம் ஜெயிச்சு ஓட்டி சல்லுன்னு எப்படிப்பட்ட டிரைவர்னு காட்டுறேன் பாருங்க. 120லே நான் இப்படி 1.2 என்ஜின்ல ஒரு எனக்கு 2.2 என்ஜின் கொடுங்க ஆண்டவரே, கதற விடுற ஆண்டவரே. ஒரு BMW கார் கொடுங்க ஆண்டவரே, ஒரு Audi கார் ஒரு முறையாச்சும் கொடுங்க, ஏத்தி விடுங்க ஆண்டவரே, ஒரு தடவை ஆண்டவரே. என் வைஃப் ஓட்டிகிட்டே வராங்க, பெங்களூர்லேருந்து போயிட்டே இருக்கோம் கோயம்புத்தூருக்கு, என் தங்க வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம். என் வைஃப் 120 115 எல்லாம் ஓட்டுறாங்க. ஓட்டுமா ஓட்டு நடுவில் ஏசி போட்டிங்கன்னா இன்ஜின் கொஞ்சம் கம்மியாக ஓடும், அமுங்கிடும். நான் அப்பப்போ ஏசியை ஆஃப் பண்ணேன். இந்த அம்மா ஒரு நாள் ஆஃப் பண்ணிட்டே இருந்தாங்க ஓவர்டேக் பண்ணும்போது. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் உட்காந்து ஏசி எப்பெல்லாம் ஓவர்டேக் பண்ணாங்களோ ஏசி ஆஃப் பண்ணி விட்டேன். இன்னும் வண்டி வேகமாக போகுது, அப்புறமா ஏசி ஆன் பண்ணுது, அப்புறம் ஏசியை போகிறது, அப்புறம் ஏசியாக போகிறது. போயிட்டே இருந்தாங்க. கோயம்புத்தூரில் போய் எங்களை தாண்டி போன BMW காரை தாண்டி போயிட்டோம். ஒரே ஒரு ஆனந்தம், வா BMW காரை ஓட்டிக்கிட்டு கழுத இங்கே தான் கிடக்குது. நாங்கள் i20லேயே i10லேயே போய்
என் மனைவியே தாண்டி போயிட்டாங்க ஆண்டவரே. சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்ன ஏக்கங்கள், சின்ன சின்ன விருப்பங்கள் ஆண்டவரே நிறைவேற்றுங்க. ஏன் ஆண்டவரே நடக்க மாட்டேங்குது? உங்களாம் நல்லா இருக்காங்களே ஆண்டவரே, ஏன் என்ன சுத்தி கொண்டு போறீங்க? என்ன சொல்ல வரீங்க? காலேஜ்ல இருந்து வீடு 3 கிலோமீட்டர் தான். பஸ்ல ஏறினா 1/4 மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம். அதே காலேஜ் விட்டு வெளியில வந்தோடனே கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ வந்தா அவங்க பைக்ல ஏறினா நேரா கொண்டு போய் வீட்டில் விட மாட்டாங்க. அந்த பைக் அப்படியே ஆரம்பிச்சு நடுவில் எங்கேயோ ஒரு டீ கடையில பால் கடையில நின்று, அதுவும் நினைச்சு பார்க்காத இடத்துலலாம் நிற்கும். ஒண்டி மரத்தடியில நிற்கும். ஆவின் பால் பூத்துல கூட 2 பேர் நின்று அவ்வளவு நேரம் பேசி, நான் இங்க இப்படி போய் கேளாமத்துக்கு மங்கள திரும்பி இப்படி வந்திருப்பேன், பார்த்தா அதே ஆவின் பூத்துல பால் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவு நேரம் 3 கிலோமீட்டர் போக வேண்டாமா வீட்டுக்கு? நடுவில் ஒரு 1/2 மணி நேரம் பிரேக், அப்புறம் ஒரு 1 மணி நேரம் பிரேக். ஆனா வீட்டுக்கு போறதுக்குள்ள 3 மணி நேரம் ஆயிடும். அதாவது இந்த அம்மா அவருக்கு என்ன சொல்ல வந்தா, ஏய் போதடா இரு, ஏய் அம்மா திட்டுவாங்கடா, ஏய் இரு இரு, ஏய் என்ன அன்பு, என்ன ரொமான்ஸ், இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம். அந்த மேட்சிங் ஆற வரைக்கும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் பாட்டு இல்ல கூடாதா? அதே கல்யாணம் ஆன பிறகு ஏய் இனிமேல மேட்சிங் கிடையாது, கிரிக்கெட் மேட்ச் இருக்குது, எனக்கு கிறுக்கு பிடிச்சிடும், பைத்தியக்காரி அங்கே கடை, நான் போறேன் வீட்டுக்கு. ஆவின் பூத்து போனா கூட அங்க இருக்கிற டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பார். கொஞ்ச நாள் எவ்வளவு இப்படியெல்லாம் என்ன வழியில கொண்டாந்தரத்துல கூட்டிட்டு போனானே, அவனா இவன். எல்லாம் மாறி போச்சுங்க. கதை ஒண்ணு சொல்ல வந்தங்க, காது கொடுத்து கேட்டு பாருங்க. ஆமென். எதற்காக எங்களை சுற்றி எதையோ சொல்ல வராருமா ஆண்டவர்? உங்களுக்கு எதையோ சொல்ல வராரு. முதல்ல அவர் சொன்னதெல்லாம் கேட்டோம், ஆனா இப்போ அவர் சொல்றது கேட்கறது இல்ல. சங்கீதம் 106 13ஆம் வசனத்துல, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல், அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பு அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்க சீக்கிரமா மறந்துட்டாங்களாம். ஆதி அன்பிலிருந்து விலகினதாம். They forgot the love. ஏங்க நம்ம சீக்கிரமா மறந்துடுவாங்க இல்ல? We forget. நீங்க மறக்க கூடாதுன்னு தான் ஆண்டவர் சுற்றி 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 உங்களை கொண்டு போறாரு. அப்படியாச்சும் என் பிள்ளை ஞாபகம் வச்சுக்குமா, என் வழியை அறிவானா, என் மகிமையை அறிவானா, இவனை எப்படி நான் தப்பி செல்ல போகிற வழியை உண்டு பண்ண போறேன்றத இவனுக்கு நான் காட்டணும். உங்களுடைய புயல் காற்றின் நடுவிலே ஆண்டவர் ஏதோ ஒரு மெல்லிய குரலிலே உங்களோடு கூட பேச விரும்புகிறார். உங்க பிரச்சனைகள் நடுவில் ஆண்டவர் ஒரு மெசேஜை வச்சிருக்கிறாருங்க. அவர்களோ வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல், அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவளுக்கு கொடுத்துட்டாராம். 15ஆம் வசனம் சொல்லுது, சரி தானே வேணும், போ எடுத்துக்கோ. ஆனா ஆத்துமால என்ன இல்லையா? இளைப்பு இல்லையா? சில நேரத்தில் BMW காரை வாங்கிடலாங்க, பெரிய வீடு கட்டிடலாம், விமானத்தில் போலாம், பல ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுவோம். ஆனா ஆத்துமாவில் என்ன இல்ல? நம்ம ரொம்ப அதிகமா நேசிக்கிறாருங்க. அவர் சொல்ல வரதை நீங்க காது கொடுத்து கேட்காத வரைக்கும் அவர் விடவே மாட்டாருங்க. சொல்லிக்கிட்டே இருப்பார், சொல்லிக்கிட்டே இருப்பார். சுத்தி கொண்டு போய் கூட உங்கள்ட்ட உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனாலதான் சில பாதையில ஒண்ணு கொண்டு போறேன், உன்னை ரொம்ப நேசிக்கிறதுனாலதான் உன்னை பாதுகாக்கும்படியா சில வாசல்களை அடைத்தேன்.
சில நேரங்களில் என் வழிகளை நீ அறியவில்லை, ஆனாலும் நான் உன் மேல் வைத்திருந்த மிகுந்த பாசத்தினாலும் உன் மேல் வைத்திருந்த அந்த காருண்யத்தினாலும் நான் உன் அப்படிதான் வழி நடத்தி கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை. ஆண்டவர் நோவாவிடத்துல பேழையை கட்ட சொல்லும் பொழுது எல்லாரும் பைத்தியக்காரன் நினைச்சு சிரிச்சு கேலி செய்தார்களாம். வேணாடா இவன் லூசா இருப்பானா இவன். ஆனா அதே ஜனங்க ஒரு நாள் வந்து, நோவா உள்ள எங்களை ஏத்திக்கடா, விடுறா எங்களை உள்ள, எங்களை காப்பாத்துறான்னு நிக்கிறான். எந்த வாய் உங்களை ஒரு நாள் பரியாசம் பண்ணிச்சோ, எந்த வாய் உங்களை தூஷணமா பேசிச்சோ, எந்த வாய் உங்களை கேவலமாகவும் எவ்வளவமாக உங்களை நடத்தினதோ, அந்த வாயே உன்கிட்ட ஒரு நாள் திரும்பும். நீ கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டால், கர்த்தர் உன்னை கொண்டு போகிற வழியை நீ அங்கீகரித்தால், நீ ஏற்றுக்கொண்டால், அவன் உன்னோடு பேசுகிற வார்த்தையை நீ செவி கொடுத்து கேட்டினா, வனாந்தரத்தில் ஆண்டவர் உன்னை கொண்டு போற பாதையை நீ பாப்ப. ஒரு நாள் உன் கதை திரும்பும். ஏன்னா ஒரு நாள் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். ஒரு நாள் புரிய வருங்க ஏன் ஆண்டவர் என்னை நடத்தினார். ஏன்னா அவரை பார்க்கிற இடத்துல இருந்து நம்மளால சூழ்நிலையை இப்போ பார்க்க முடியல. ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம். நான் பார்க்க முடியாததை நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. You see things that I cannot see. But one day I will come to my senses and I will know it's not by senses. என்னுடைய அறிவினாலோ என் ஞானத்தினாலோ என்னுடைய உணர்வினாலோ நீங்க நடத்தலப்பா, பலத்தினாலும் அல்ல ஆண்டவரே, அப்பா பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஞானத்தினாலும் அல்ல, எனக்கு தெரிஞ்சவைகளினாலும் அல்ல, உம்முடைய ஆவினாலே என்னை நடத்தி சென்றீங்க. You led me by the Spirit. தேவனுக்கு நன்றி சொல்லணும். சில நேரத்தில் சில வாசல்கள்லாம் கர்த்தர் மூடினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் யாத்திராகமம் என்றால் யாரும் உங்களை லாக் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். யாரும் உங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற டெஸ்டினிலிருந்து, திட்டத்திலிருந்து, காலத்திலிருந்து, பிராமிஸ்ல இருந்து, வாக்குத்தத்தத்திலிருந்து உங்களை யாருமே லாக் பண்ணவே முடியாது. யாத்திராகமம் இஸ் அபௌட் ரிலீஸ். விடுதலையின் ஒரு புஸ்தகம் தான் யாத்திராகமம். தேவ மகிமையும் அவருடைய ஞானத்தையும் அறிகிறது தான். வாக்குத்தத்தத்துக்குள்ள கொண்டு போறது ஆண்டவர் பெரிய விஷயம் இல்லைங்க. அவரை அறிகிற அறிவுக்குள்ளாய் அவரை நீங்கள் அறிந்து கொள்ளும் இடத்திற்கு அவர் உங்களை சந்திக்கும் நாளில யோசேப்பு சொல்றான், தேவன் உங்களை நிச்சயமாகவே சந்திப்பார். யாத்திராகமம் 13:19. அப்பொழுது என் எலும்புகளை எகிப்தில் இல்லைங்க, எலும்பு கூட எடுத்துட்டு போய் அவன் சொல்றான், கானானுக்கு போகும்போது கொண்டு போய் புதைங்கன்றான். 420 வருஷங்களுக்கு முன்பதாக யோசேப்பு விசுவாசத்துல சொல்றான், டேய் ஒரு நாள் ஆபிரகாமுக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுவாரு. என் காலத்துல நிறைவேறாது, என் காலத்துல நிறைவேறாது, ஆனா ஒரு காலம் வரும், ஆண்டவர் எனக்கு சொன்னதை, என் பிதாவாகிய ஆபிரகாமுக்கு சொன்னதை எங்கள் காலங்களில் நிறைவேறவில்லை என்றாலும் ஒரு காலம் வரும், உன் சந்ததி ஒரு காலத்துக்குள்ள போகும். Your generation will go into a season where the promises of God will travel from 400 years. 400 ஆண்டுகளுக்கு பின்புறத்திலிருந்து முன்புறமாய் சென்று அந்த வாக்கு தத்தம் நிறைவேறண்டா. அந்த தேசத்துல உன் காலை நீ வைப்ப. இன்னைக்கு பார்க்கும்போது தெரியாதுங்க, கர்த்தர் சொல்லிய வார்த்தையை விரைவாய் செய்து நிறைவேற்றுவார். ஹalleluya, 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 ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் தாமதியார். வேதம் சொல்லுகிறது எசேக்கியேல் 16:28, அவர் தாமதம் செய்யார், அவர் தீவிரிப்பார். நீங்க பார்க்கும் போது ரொம்ப ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்குங்க, பெர்ஃபெக்ட்டா செய்வார் ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பெர்ஃபெக்ட்டா ஆண்டவர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்பி கால் எடுத்து முன்னாடி வச்சு போய்கிட்டே இருங்க, நிக்காதீங்க. நின்றாதான் பிரச்சனை.
கிதியோன் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஆட்களை குறைவு பண்ணுன்னு சொல்றாரு. நம்ம நினைக்கிற மாமா மச்சான் இவெல்லாம் வர்றது பங்காளி சொத்து ஆஸ்தி கிஸ்தி இதுதான் எனக்கு பெரிய பலன், பக்க பலன், புஜ பலன். this is my strength. ஆண்டவர் இன்னும் உனக்கு சேரணுமோ ஆண்டவர் கொண்டாந்து சேர்ப்பார். ஆமென். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்றாரு, எகிப்தியருடைய கண்களிலே ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு தயவை உண்டு பண்ணி அவர்கள் தங்கள் பொக்கிஷங்களை அவர்களிடத்தில் கொடுத்தார்களாம். அப்படி என்றால் உன் சத்துருக்களை கொஞ்ச நேரத்தில் பைத்தியக்காரனாக்கி இதுவரைக்கும் உன் அடிமையாக்கினவன் இடத்திலிருந்து ஆண்டவர் பட்சணம் புறப்படும்படியாய் ஆசீர்வாதங்களை இதுவரைக்கும் உன்னை லாக் பண்ணி வச்சிருந்தவன் கையிலிருந்து ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை புறப்பட பண்ணுவார். சூறையாடினார். இஸ்ரவேலர்கள் சூறையாடினார்கள். They plundered. ஆண்டவர் காம்பன்சேஷன் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். புடுங்கி கொடுப்பார் ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புடுங்கி கொடுப்பார். ஆமென். ஹalleluya. ஆண்டவர் பிடுங்கி கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எது உன் கைட்ட வரணுமோ அது வந்து சேரும். கர்த்தர் நேரத்துல 3ஆம் அதிகாரத்துல சொல்றத கர்த்தர் 12ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனத்துல கர்த்தர் நிறைவேற்றினா. பைத்தியம் புடிங்க அவனுக்கு, உன் சத்துருவுக்கு. இஸ்ரவேலர்கள் திகைத்து போனார்கள். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்தில் திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். வனாந்தரம் அடைத்து போட்டது என்று யாரு சொல்லுவானா? பார்வோன் சொல்லுவானா? பார்வோனை கொஞ்ச நேரம் மென்டல் ஆக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எவனையாவது உங்களுக்காக ஆண்டவர் பைத்தியம் பிடிக்க வைக்கணும்னா பைத்தியம் பிடிக்க வைப்பார். ஆமென். பைத்தியம் பிடிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உன்னை பைத்தியக்காரன் ஆக்குறவன் ஒரு நாள் பைத்தியக்காரன் ஆவான். ஆமென். பார்வோன் நினைக்கிறான், அடைத்து போடப்பட்டார்கள், திகைத்து நிற்கிறார்கள், எங்கே போகிறோம் என்று தெரியவில்லை, அலைகிறார்கள். உன் கண்ணில் தாண்டா எனக்கு அலைச்சல், அவர் கண்கள்ல எனக்கு அழைப்பு தாண்டா. எப்பவுமே அழைப்பு தான். நீ எனக்கு அலைச்சல் நினைக்கிற கர்த்தர் அதை என் அலைச்சல்களை கர்த்தர் என் அழைப்பாய் மாற்றி என் திட்டத்துக்குள்ளாகவும் என்னை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தினார். God propelled me to the future by thy words and deeds. அவன் கொடுக்கிற அரைச்சல்லையும் அவன் கொடுக்கிற டார்ச்சர்லையும் தான் ஆண்டவர் உங்களை முன்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கிறாருங்க. நிக்காதீங்க, போய்கிட்டே இருங்க, போய்கிட்டே இருங்க, போய்கிட்டே இருங்க. கிதியோனே போ, கிதியோனே முன்னாடி போ, கிதியோனே உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, போ முன்னாடி. எதை சொல்லி போவான் ஆண்டவரே, எதை சொல்லி போவான் ஆண்டவரே, என்னன்னு போய் சொல்லுவேன். போய் சொல்லு, நான் இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன். யெகோவா நிசியாக வர வேண்டும் என்றார், நான் யெகோவா நிசியாக வருகிறேன். நான் யெகோவா ஈரேயாக வர வேண்டும் என்றார், யெகோவா ஈரேயாக வருகிறேன் உன்னுடனே. நான் யெகோவா ஷம்மாவாய் வர வேண்டும் என்றார், நான் உன் கூடவே வருகிறேன். நான் யெகோவா ரஃபாவாய் உன்னிடத்தில் வர வேண்டும் என்றார், நான் உன்னிடத்தில் வருகிறேன். எகிப்தியருக்கு இருளும் இஸ்ரவேலருக்கு வெளிச்சமும், எகிப்தியருக்கு வியாதியும் இஸ்ரவேலருக்கு ஆரோக்கியத்தையும் ஒரே நேரத்தில் கர்த்தர் புறப்பட பண்ணினார். நீ பட்ட நிந்தனைக்கு ஒரு நாள். அப்போ பார்வோன் தெரிஞ்சுக்குவானா அவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர். பார்வோனாலே நீங்கள் அறியும்படியாக நான் எவ்வளவு பெரிய தேவன் என்பதனாலதான் உங்களை கொண்டு போய் அங்க நிறுத்தி வச்சேன்டா. சமுத்திரத்துக்கு முன்னாடி நிறுத்தது யார தெரியுமா? பார்வோனுக்கும் தெரியணும் நான் யாருன்னு, உனக்கும் தெரியணும் நான் யாரு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஜம்ப் பண்ணி நல்லா முன்னாடி நட போட்டு எடுத்து காலை வச்சு போய்கிட்டே இருங்க. Keep walking, keep moving. Don't stop. சில நாட்கள் அப்படியே பெட்ல படுத்துக்கலாம் போல இருக்குது, எழுந்திருக்க முடியல, வலி வேதனை. என்ன ஆண்டவரே, am I going to survive even for another year? இன்னும் ஒரு வருஷம் கூட நான் உயிரோடு இருப்பேன் ஆண்டவரே. What is your plan?
I don't know. But one thing, ஆனா ஒண்ணு தெரியும் ஆண்டவர் எனக்கு. நீங்க கூட்டிட்டு போங்க ஆண்டவரே. நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தேனா, ஓட முடியலனா கூட பரவாயில்ல ஆண்டவரே. உங்க கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து வர ஆண்டவர். நொண்டி நொண்டி நடந்து வர. எழுந்திருக்க முடியல, கால் வலி. நிமிர்ந்து நிற்க முடியல, முதுகு வலி. பயங்கரமான அழுத்தம், ரத்த அழுத்தம், blood pressure. Sometimes I'm wondering, what Lord have you got for me? How much do I trust you? இன்னும் எவ்வளவு நாள் உங்களை நம்ப முடியும் ஆண்டவரே? What about my family? என் குடும்ப பத்தி என்னப்பா நடக்க போகிறது? Keep moving. ஆண்டவர் சொல்றாரு, தொடர்ந்து நடந்து போயிட்டே இருங்க. அவர் வருவார், அவர் உங்களை சந்திப்பார். யோசேப்பு சொல்றான், கர்த்தர் உங்களை சந்திப்பார். மனுஷனை நீ நினைப்பதற்கும் அவனை நீர் விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. Who am I that you are mindful of me? Who am I that you thinking of me? என்னை நினைக்கிறதற்கும் என்னை யோசிக்கிறதற்கும் தகுதி இல்லாதவனப்பா. நீங்கள் என்னை நினைக்கிறீர், என்னை விசாரிக்கிறீர், என்னை சந்திக்கிறீர். எருசலேமே, எருசலேமே, உன்னை கூட்டி சேர்த்துக் கொள்ள கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்வது போல உன்னை சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன். நீயோ என்னை அறியாமல் போனாய். இயேசு எருசலேமை பார்த்து அழுகிறார். உன் சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனாயே. செவந்த சமுத்திரத்தை பிளந்தவனும் நான் தான். உன் வீட்டில் அன்றைக்கு மதியான உணவு தந்தவனும் நான் தான். சின்ன அற்புதங்களில் இருந்து பெரிய அற்புதங்கள் வரையிலும் நான் தான் உனக்காக செய்தேன். அங்கேயும் நான் தான், இங்கேயும் நான் தான், மலையிலும் நான் தான், பள்ளத்தாக்கிலும் நான் தான், வனாந்தரத்திலும் நான் தான், வாக்குத்தத்தத்திலும் நான் தான், ஜீவனிலும் நான் தான், மரணத்திலும் நான் தான், வாழ்விலும் நான் தான், உன் சுகத்திலும் உன் சுகவீனத்திலும் உன்னுடைய பாதைகளில் I am with you. I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. Dude, the presence of God is here. தேவ பிரசன்னம் நம்ம நடுவுல இருக்கிறது. Do you acknowledge his presence and do you honor him? இயேசு தன் கிராமத்துக்கு போனாரா, அவரை கனப்படுத்தவில்லை, அவரால் ஆசீர்வதிக்க முடியவில்லை. Hallelujah. Hallelujah. நீங்க அவரை கனப்படுத்தலனா அவர் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டாருங்க. அவரே கையை வச்சார், அற்புதம் நடக்கலையாங்க. Do you want to honor God today, this morning? இந்த காலையில ஆண்டவர் வருகிறாருங்க. He wants to tell you who he is. Let me tell you, there is no one like this Jesus. வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உமக்காக தான் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக தான் வாழ்கிறேன். I live for you, Lord, to glorify you. You reveal yourself in my hardships. கடினமான பாதைகளில் இன்னும் ஆழமாய் அறிகிறேன். உம்மை அல்லாமல் எனக்கு வேற யார் உண்டு ஐயா? ஓ என் நித்திய கண்மலையே, என் பங்கும், my portion, my part and my portion. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்ததுன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? ஜீவனுள்ளோர் தேசத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பாருங்க. அப்ப திரும்பி பாப்பீங்க. கர்த்தர் தான் உங்களை சுமந்து வந்தாருங்க. நீங்க இன்னைக்கு உயிரோட வந்திருக்கீங்க பாத்தீங்களா சர்ச்சுக்கு? He has been good to you. உங்களுக்கு சுவாசம் கொடுத்திருக்கிறாருங்க, உங்களை உயிரோட வச்சிருக்கிறாரு. BMW நிறைய பேர் போனாங்க. டாடா கம்பெனியுடைய மிகப்பெரிய ஷேர் ஹோல்டர் சைரஸ் மிஸ்ட்ரி BMW கார்ல திரும்பி போயிட்டே இருந்தாரு மும்பையை நோக்கி. திடீரென்று ஒரு பயங்கர விபத்து. He is owner of billions of dollars. There in his BMW. You are alive in your I-10. You are alive in your two-wheeler. உன் two-wheelerல உயிரோட இருக்கிற, உன் கார்ல இன்னைக்கு உயிரோட இருக்கிறனா, God has a plan for you. God has a plan for you. God has a plan for you. இஸ்ரவேல் ஜனங்களை பவுல் சொல்லுகிறான், வனாந்தர செவந்த சமுத்திரத்தின் வழியாய் தண்ணீர் வழியாய் கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் அவர்களை பிரித்தெடுத்து எகிப்திலிருந்து ஞானஸ்நானத்தின் உடன்படிக்கை வழியா உள்ள கொண்டு போனாராம்.
சில நேரத்தில் ரொம்ப இன்டென்ஷனலா ஆண்டவர் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்யறாருங்க. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நோக்கத்தோட தான் செய்யறாரு, காரணமா தான் ஆண்டவர் பண்றாரு. நீ எவ்வளவு கஷ்டப்படும் போதும் துன்பப்படும் போதும் உன் முகம் பிரகாசமா இருக்கும். சேவான் மேல கல்லடிச்சு கொல்லும் பொழுது அவன் முகம் தேவ தூதரை போல பிரகாசமா இருந்தாங்க. When people are casting the stone at you, insulting you, உன்னை இன்சல்ட் பண்ணும்போது உன் முகம் ரொம்ப பிரகாசமா இருக்குது. நீங்க நினைக்கிறீங்க சோர்ந்து அவன் முன்னாடி வெக்கப்பட்டு நிக்கிறீங்க. ஆண்டவரே நினைக்கிறேன், என்ன ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா? உன் முகம் பிரகாசமா இருக்குதுமா. தேவ தூதனின் முகத்தை போல உன் முகம் பிரகாசமா இருக்கு. நீ துன்பத்தின் விலையை போகும்பொழுது, வியாதியின் விலையை போகும்பொழுது, கஷ்டத்தின் நேரத்தில். நேற்று நைட்டு 10 மணிக்கு எனக்கு ஒரு கால் வருது. சிஸ்டர் மரியா அவங்க ஃபோன் பண்ணாங்க. பிரதர், என்னுடைய பிரதர் அவர்கள் பொன்னேரியில அவங்களுடைய கண்டெய்னர் லாரியை ஓடிட்டு வரும்போது முன்பாக இருந்த ஒரு வாகனம் நிறுந்த காரணத்தை இவங்க போய் இடித்து அவர் வயிற்றில் உள்ள லிவர் சுவரொட்டி எல்லாம் கிழித்து ரத்த வாந்தியோட நாங்கள் அவரை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சிருக்கிறோம். பிரதர், செபிச்சு கொள்ளுங்க பிரதர். என் லிவரை பார்க்குறேன் நான். வா, அட்லீஸ்ட் ஏதோ நின்றுகிட்டு இருக்கு, கிளியாம இருக்கு. சிலருக்கெல்லாம் லிவர் கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்குங்க. ஜெபம் பண்ணுங்க பிரதர், சர்ஜரி இருக்கு, ரொம்ப கிரிட்டிக்கல். இந்த மாதிரி ஒரு 10 செய்தி ஒரு நாளைக்கு என் காதுல வருதுங்க. சந்தோஷமா இருப்பதான கூட எனக்கு தெரியாது. அடுத்த செகண்டே ஒரு கால் வரும், பிரதர் இப்படி, பிரதர் அப்படி. யோ இயேசுவே, என்ன வச்சிருக்கிறீங்க டாடி? என்ன கொண்டு போறீங்க? வரமா, சர்ச் முடிச்சிட்டு வரேன். I'll come and see and I will pray. என்ன உயிரோட வச்சிருக்கிற ஆண்டவர் உன் சகோதரன் உயிரோட வைப்பாருமா. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினிக்கும் ராஜாவின் உக்கிரத்திற்கும் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீ கொண்டு போறது ஆண்டவர் சும்மா இல்ல. உன்னை போல நீயும் பாடுபடும் பொழுது மற்றவங்களெல்லாம் நான் தூக்கி ஆறுதல் படுத்தி சகல விதமான ஆறுதலின் தேவன் உன்னை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், நம்மை நடத்துவார், நடத்துவார். தோளு கொடுத்து நிற்க வைப்பார் ஒரு நாள். எஸ், யோசேப்புக்கு சொன்னதை காலேபுக்கு நிறைவேற்றினார். உன் சந்ததி தேவ மகிமையை காணும். சும்மா டுப்பாக ஒரு கதலை ஆண்டவர் விட மாட்டார். 1000 வருஷம் ஆனாலும் 2000 வருஷம் ஆனாலும் அந்த வார்த்தை நிறைவேறாம தரையில விழாம என் ஆண்டவருடைய சமூகத்திற்கு அது விருதாவாய் திரும்பாதே. எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை அது நடப்பிக்கும். காத்து வாக்குல 4 வார்த்தையை சொல்லிட்டு போறவர் என் வார்த்தை கிடையாது, என் ஆண்டவர் கிடையாது. சொன்னா செய்வார். ஆமென். செய்வேன் என்றால் சொல்லுவார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். இல்லை என்றால் சொல்ல மாட்டார். ஆமென். ஹalleluya. Oh, glory to God. Brava sheke turi atulaba. அப்பா எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றான். டேய், உன்னை அழைத்தவர் நான்டா. நீ யாருன்றதை நான் உனக்கு சொல்றேன், நீ எனக்கு சொல்ல வேண்டாம். நீ யாருன்றதை யோசிச்சுக்கிட்டு நீ அங்க எகிப்துக்கு போக வேண்டாம். நான் யாருன்றதை யோசிச்சுக்கிட்டு நீ பார்வோன் இடத்துல போ. அவன்கிட்ட போய் சொல்லு, நான் யாரு உன்னை அனுப்பிச்சேன்னு சொல்லு. நீ உன் பேர்ல போலடா, என் பேர்ல போற. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உன்னை அழைச்சா உன்னை தகுதிப்படுத்துவேன். உன்னை தகுதிப்படுத்தி இருந்தால் உன் தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். Hallelujah. If he has called you, he will qualify you. If he has qualified you, he will also be a God of adequacy. He will meet your needs. Trust in the Lord. நம்பி விசுவாசி, மூவ் பண்ணு. ஆமென். Hallelujah. 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 I want to finish with a small story. ஒரு சின்ன கதையை மாத்திரம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு கணவனும் மனைவியும்
அயர்லாந்து தேசத்துல ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம். இந்த குடும்பம் ஒரு நாள் இந்த கணவருடைய சகோதரிகள் ஒரு பண்டிகைக்காக அவர்களை விருந்திற்கு வீட்டிற்கு அழைக்கிறார்கள். கணவனும் மனைவியும் ஒரு இடத்துல பேசிக்கிறாங்க. இன்னைக்கு எங்க அக்கா வீட்டுல பெரிய ஃபெஸ்டிவல் நடக்க போகிறது, பெரிய விருந்து, இசை எல்லாம் உள்ளது, மகிழ்ச்சியாக இருக்க போகிறது, சந்தோஷமாக போய் வரலாம் என்று சொல்லி மனைவியை அழைக்க, மனைவியும் உடனடியாக எஸ் we will go, மகிழ்ச்சியா இருக்குங்க அப்படி ரெண்டு பேரும் கிளம்பி போகும்பொழுது, பிள்ளைகளை இன்னைக்கு நம்ம வீட்டில் விட்டுடுவோம், ஏன்னா பயங்கரமா பனி பெய்யுது, வெகு தூரமாய் நாங்கள் செல்லுகிறோம், திரும்பி வருது வீட்டிற்கு வர முடியாது, ஏனென்றால் பனி, உறைந்த பனி ஃபுல்லா நிரம்பிடும். நம்ம வழியில ஒரு சின்ன இடத்துல ஒரு ரூம் நம்ம புக் பண்ணிட்டு போயிடலாம், நம்ம நைட் அங்க ஸ்டே பண்ணிட்டு அதற்கு பிறகு காலையில் நம்முடைய வீட்டிற்கு நேராக போய்விடுவோம். கணவனும் மனைவியும் அந்த விருந்திற்கு போகிறார்கள். வீட்டில் சகோதரிகள்லாம் அவங்கள கூட்டு விருந்தில் உட்கார வைக்கிறாங்க. பயங்கரமான விருந்து, அழகான பாடல்கள், இனிமையான பாடல்கள், உணர்வுகள். டின்னர் முடிய போகிறது. இவர் எழுந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கிறாரு. அவங்க வைஃப் எவ்வளவு நல்லவர்னு சொல்றாரு, என் மனைவியை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை சொல்லுகிறார். எல்லாரும் கைகளை தட்டி வாழ்த்துகிறார்கள். விருந்து முடிய போகிற தருணத்திலே கணவர் எழுந்து முதல் தளத்திலிருந்து படிக்கட்டில் கீழே இறங்கி வருகிறார். வந்து கீழே இருக்கிற கோட்லாம் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா, இன்னைக்கு நம்ம வேற பிள்ளைங்க வேற இல்லை, தனியா இருக்க போறோம், ஹோட்டல் போறோம், தங்க போறோம், கொஞ்ச நேரம் இருக்க போறோம், we got to spend time with each other எல்லாம் சொல்லி மகிழ்ச்சியோட அவங்களுடைய கோட்டையும் கையில் எடுத்துட்டு இவருடைய கோட்டை எடுத்து நிற்கிறாரு. மனைவி மேல இருந்து வர கீழே ஆரம்பிக்கிறார்கள். வரும்பொழுதே அவர்கள் உடனே களைப்பு, முடியெல்லாம் அப்படியே அவுத்து விட்டுட்டு அப்படியே படிக்கட்டில் அப்படியே கீழே இறங்கி வருகிறார்கள். வரும்பொழுது பியானோல ஒரு பாட்டு வாசிக்கிறாங்க, ஒரு பாடல் பாடுறாங்க. அடுத்த படிக்கட்டு எடுத்து வைக்கிறாங்க. மனைவி கண்கள் கலங்குகிறது, திகைக்கிறார்கள், யோசிக்கிறார்கள். அவர்களால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. இவர் திடீர்னு பார்க்கிறார், ஏன் மனைவி வரவே மாட்டாங்க கீழே, அப்படி பொறுமையா வராங்களே, என்ன நடக்குது? கொஞ்ச நேரத்தில் மனைவியின் கண்கள்ல தாரை தாரையாக தண்ணீர். அந்த பாடலை வாசிக்க வாசிக்க கண்கள்ல அவளுக்கு கண்ணீரும் தாரையாக வருகிறது. இவர் உடனடியாக என்ன நடந்ததோ என்று சொல்லி தன் மனைவியை பார்த்து, என்ன நடக்கிறது, ஏன் உன்னால் இறங்க முடியவில்லை, ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். அதுக்கு சொன்னாங்களா அவங்க, இந்த பாட்டை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு சிநேகிதனுடைய ஞாபகம் எனக்கு வந்தது. அந்த சிநேகிதன் பெயர் மைக்கேல் ஃபியூரி. ஓ உண்மையாகவா? அப்படி உனக்கு ஒரு சிநேகிதன் இருந்தானா? எனக்கு தெரியாது. ஆம், என் வாழ்க்கையில் ஒரு சிநேகிதன் எனக்கு இருந்தான். அவன் இப்பொழுது எங்க இருக்கிறான் என்று கேட்டாகிறான். சொன்னாரா, அவன் செத்து போயிட்டான்னு சொன்னான். எப்படி செத்து போனான் என்று கேட்டாலாம். அதுக்கு அவள் சொன்னாலாம், என்னாலதான் செத்து போயிட்டான். என்னது என்று அதிர்ச்சி இவனால தாங்க முடியவில்லை. உன்னால் ஒருவன் செத்து போய்விட்டானா? நான் படிக்கும் காலத்தில் எனக்கு ஒரு சிநேகிதன் உண்டு, அவன் பெயர் மைக்கேல் ஃபியூரி. நானும் அவனும் படிக்கும் பொழுது ஒன்றாக படிப்போம், வீட்டுக்கு நடந்து போகும்பொழுது ஒன்றாய் நடந்து போவோம், ஒன்னா வாக்கிங் போவோம், நிறைய பேசுவோம். திடீரென்று அவனை ஒரு கொடிய வியாதி அவனுக்கு வந்தது. அவனால் அசைய முடியவில்லை. எப்போதாவது எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த மருத்துவமனையில போய் பார்த்து அவனை விசாரித்துட்டு வருவேன். அவனுடைய நாட்கள் குறைவாக தான் இருந்தது. ஒரு முறை நான் ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் போய் சொல்றேன், நான் வெளியூருக்கு படிக்க போகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லிடுறேன். அவன் பயங்கரமாக அழுதான். என்னாலும் தாங்க முடியல, பயங்கரமா அழுது, வீட்டிற்கு வந்து அழுது. அடுத்த நாள் காலையில என்னுடைய விமானம் நான் ஏறி வேற ஒரு ஊருக்கு போனோம். அயர்லாந்துல இருந்து படிக்க போகிற மேற்படிப்பு படிக்க. அன்று ராத்திரி என்னுடைய படுக்கையில படுத்திருக்கும் பொழுது திடீரென்று கல் வந்து கண்ணாடி கதவுல ஜன்னல்ல விழுகிறது போல இருந்தான். டடக் டடக்னு அடிச்சுட்டே இருந்துச்சு. எழுந்து போய் பார்த்தா மருத்துவமனையிலிருந்து எப்படியோ தவழ்ந்து தடவி அந்த பனி கட்டி நடுவுல பனி விழுகிறதான நேரத்துல கல்லடிச்சு பாய் பாய்ன்னு சொன்னான். உன்னை யார் இங்க வர சொன்னா? உன்னை யார் இங்க வர சொன்னான்னு கேட்டான். சொன்னானா, உனக்கு பாய் சொல்லலான்னு தான் வந்தேன் நானு. நீ போயிட்ட பிறகு
நான் வாழ்ந்தால் என்ன, வாழவில்லை என்றால் என்ன? சொன்ன உடனே அவளுக்கு தார தாரையாய் திரும்பவும் உள்ள வீட்டுல போய் விழுந்து அழுகிறாளாம். நீ போ, திரும்பவும் போய்விடு. இல்லை, என் வாழ்க்கை ஒரு நிமிஷம் கூட நீ இந்த இடத்துல இருந்து போன பிறகு எனக்கு வாழ்க்கை வாழ்றதுக்கு எண்ணமே இல்லை, ஆசையே இல்லை, என் ஜீவனும் என்னை விட்டு பிரியட்டும் என்று சொன்னார். காலையில் எழுந்து விமானத்திற்கு நேராய் போகிறாள். வீட்டு தோட்டத்திலேயே மைக்கேல் ஃபியூரி மரித்து போயிருக்கிறார். ஆம், அவன் எனக்காக தான் மரித்தான் என்று சொன்னார். அந்த கணவர் இந்த கதையை கேட்டு ஸ்தம்பித்து போனான். நான் தான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு நினைச்சேன். இப்படி கூடயா ஒருத்த உன்னை நேசிச்சு தான் ஜீவனையே கொடுத்த அந்த பணியில கரைஞ்சு போனான். நீ இல்லனா இல்லன்னு சொல்லிட்டு போனானே. அவன் அன்புக்கு முன்னாடி அன்பு ஒண்ணுமே இல்லை. இந்த அன்பு என் கண்களை தெளிவிக்க பண்ணுகிறது. இதை ஜீவனையே விடுறத பார்க்கலாம் ஒரு பெரிய அன்பு வேற ஒண்ணுமே இல்லையே என்று ஒரு தன்னை அறிந்து கொள்ள ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், ஆங்கிலத்தில் இஃபாஃபனின்னு சொல்லுவாங்க, செல்ஃப் டிஸ்கவரி. கர்த்தருடைய பிள்ளைகளே, we must come to a self realization and discovery. நம்ம ஒரு வெளிப்பாடுக்குள்ள வரணுங்க. இயேசு யாருன்னு. He is not just an ordinary God. He is not just an ordinary man. He is somebody more than that. அவர் உங்களுக்காக ஜீவனையே தந்தவருங்க. நீங்க இல்லனா நான் இல்லன்னு சொன்னவருங்க. நீங்க இருக்கனா நான் சாவறேன்னு சொன்னவருங்க. எத்தனை பேரை தேடி போனாலும் இந்த உலகத்துல இயேசுவை போல ஒருவரை உங்கள் வாழ்க்கையில நீங்க கண்டிரவே முடியாது. அத்தனை அழகுள்ளவர், அத்தனை இன்பமானவர், அத்தனை மகிமையானவரும், அத்தனை வல்லமை உள்ளவரும், உங்கள் மேல் பாடல்களை பாடுகிறவரும், உங்களை நேசிக்கிறவரும், உங்களுக்காக தன் ஜீவனை தந்தவரும் இயேசுதான். ஒருவேளை இந்த இயேசுவை நீங்க இன்னும் ஆழமா அறியல என்று சொன்னால் இந்த இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை அவர் கூட உடன்படிக்கையில நீங்க வரலன்னு சொன்னா, ஞானஸ்தான உடன்படிக்கையில உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே. இந்த இயேசு இல்லாம நமக்கு வாழ்க்கை இல்லைங்க. அதனாலதான் இயேசு தன்னையே நமக்காக தந்தார். நித்திய விவாகத்திற்கென்றே நியமித்துக் கொண்டே. என்ன விவாகமா? நித்திய விவாகம். எவனாலையும் நம்மள நித்திய விவாகம் பண்ண முடியாது. எவனால உங்களை நித்திய விவாகம் செய்ய முடியாது. என் அப்பன் இயேசுதான் அந்த உண்மையான ஆத்ம நேசரும் உன் மனவாளனும் உன்மேல் அன்பு கூர்ந்து உனக்காய் ஜீவன் தந்த ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இருக்கிறார் சொன்னா அந்த இயேசு தாங்க. Come to a realization. Bring about your epiphany. Bring about your epiphany with Jesus. இந்த இயேசுவோட ஆழமா அறிந்து கொள்ள ஆசைப்படுங்கள். இந்த இயேசுவோடு தொடர்ந்து நடங்க. உங்களை சுற்றி கொண்டு போனாலும் உங்களை கொண்டு போய் நீங்கள் சேர வேண்டிய இடத்துல உங்களை சேர்ப்பார். உங்கள் வஸ்திரங்கள் பழுதடைவதும் இல்லை, உங்கள் கால்கள் தேய்ந்து போவதும் இல்லை. கர்த்தர் உங்களை அழகாய் நடத்துவாருங்க. உங்களை பார்த்து எவ்வளமா பேசுறவங்க எல்லாம் தாண்டி போய் நின்று திரும்பி பார்ப்பீங்க. அன்னைக்கு கர்த்தர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். அன்றைக்கு அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமா இருந்து அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினே என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். உங்களை ஓன் பண்றதுக்கும் உங்களை நேசிக்கிறதற்கும் இவரை போல ஒரு தேவன் இல்லவே இல்லைங்க. இவரை போல உங்களை யாரும் சந்திக்க வரவே இல்லை. ஆனாலும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். யோசேப்பு சொல்றா, உங்களை சந்திக்கும் காலம் வரும், தைரியமா போங்க இஸ்ரவேல் ஜனங்களே, ஒரு காலம் ஒரு நாள் வரும். என்னங்க கொண்டாந்து யோசேப்பை வாழ வச்சா இருப்பாரு. அந்த தேவன் உங்களையும் வாழ வைப்பாரியா? என் எலும்பை எடுத்துக்கிட்டு போயா உங்க லெகசியை கொண்டு போகணும். ஆமே, உன் விசுவாசத்தை கொண்டு போனாங்க அடுத்த சந்ததி கொண்டு போற அளவுக்கு ரேகாபா கர்த்தர் சமூகத்தில் எழுந்து நில்லுங்க. Shall we stand up in the name of Jesus? கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். உன் எலும்பை கொண்டு போனா, உன் விசுவாசத்தை உன் சந்ததி கொண்டு போனோம். 400 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, 500 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, 1000 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, உன் விசுவாசம் செத்து போகாது. Your faith never dies. Your faith never dies.
உன் விசுவாசம் சாவாது, உன் விசுவாசம் சாவாது. அதனாலதான் மனுஷகுமாரன் வரும் பொழுது கடைசி நாளிலே விசுவாசத்தை காண்பாரோ, விசுவாசத்தை காண்பாரோ. நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தை காத்துக்கொள். நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தை காத்துக்கொள். இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி கனமான மகிமை உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நித்தியத்துக்காக ஓடு மகனே, நித்தியத்துக்காக ஓடு. உன்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் மாயையும் கேடும் தீங்கும் பொல்லாததும் தான். இயேசுவை தவிர உன் வாழ்க்கையில ஏதாவது நிலையா இருக்குன்னு நினைச்சா காணாம போயிடும், காணாம போயிடும், காணாம போயிடும். கானக பாதை காரிருளில் தூய தேவ அன்பு, the pure love of God. கண்களை மூடி அப்படியே கர்த்தர் சமூகத்தில் அவருடைய அன்பின் மழை உங்கள் மேல பெய்வதாக, அவருடைய அன்பின் மழை உங்கள் மேல பெய்வதாக. பனி போல அவருடைய அன்பு உங்கள் மேல இறங்கட்டும். அவர் பனி போல ஒரு பெரிய அன்பு உங்க மேல. ஆண்டவரே அப்பா, உங்களை பிள்ளைகளும் அன்பினாலே நிரப்பி அனுப்புங்க. விருதாவாய் அல்ல, வெறுமையாய் அல்ல, கசப்பாய் அல்ல, கோபமாய் அல்ல, காயமாய் அல்ல, கேள்வியோடு இல்ல, தீர்வோடு பதிலோடு ஆசீர்வாதத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு உங்க பிள்ளைங்களை திரும்பி அனுப்புங்கப்பா. உங்களை அனுப்புங்கப்பா. Jesus. Hallelujah. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல யாரும் இல்லையே, யாரும். உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை மாற்றிட, உம்மை போல என்னை நேசித்திட, என்னை நேசித்த யாரும் இல்லையே, இயேசுவே யாரும் இல்லையே, உம்மை நான் ஏற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன். என் தெய்வமே, தெய்வமே, என் இயேசுவே, உம்மை நான் போற்றுகிறேன். எல்லாம் உயர்த்தி 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 சத்தத்தை போற்றுகிறேன், உம்மை நான் போற்றுகிறேன். என் தெய்வமே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் இயேசுவே. ஒரு சினிமா பாட்டு பாடும் பொழுது அவ்வளவு உணர்வுபூர்வமாயிடுறோம். We become so emotional and we connect with the situation. ஒரு சூழ்நிலையோடு அப்படியே நம்ம கனெக்ட் ஆகி மெய் மறந்து மெய் சிலத்து போயிடுறீங்களே. ஒரு நிமிஷம் தாங்க. எப்பயுமே உங்களை மெய் சிலுக்கிற ஒரு தேவன் உங்க கூட இருக்கிறாரு. நீங்கள் அறியாமலே வாழ்ந்து கொண்டிருப்பது எப்படி? இயேசு அழுது கொண்டிருக்கிறார். Jesus is weeping because you don't recognize him, you don't acknowledge him. அவர் அங்கீகரிக்கிறது இல்லையே. He is with you. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை,
தூங்குவதும் இல்லை. பகலில் மேகஸ்தம்பமாக, இரவில் பின்புறமாய் அக்கினி ஸ்தம்பமாக, இஸ்ரவேலர்களுக்கு வெளிச்சமாகவும் எகிப்தியர்களுக்கு இருளாகவும் உங்களை நேசித்தது போல உங்களை நேசிக்க ஒரு தேவன் இல்லையே. இது உண்மையான அன்பு, இது உத்தமமான அன்பு. இது மனித காதல் அல்ல, மனித அன்பு அல்ல, தேவ அன்புங்க. மனுஷ அன்புக்கே ஏங்கி தவிக்கிறீங்களே, என் தேவனின் அன்பு எவ்வளவு பெரியது தெரியுமா? எவ்வளவு பரிசுத்தமானது. ஆகவேதான் என் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இந்த தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இவரோடு கூட நீங்க வீட்டுக்கு திரும்பி போங்க. Just cherish him, flourish him. இன்னும் அதிகமாய் அறியுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட நீங்க பேசினீர்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆவியானவர்கள் இருதயங்களிலே கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இனி இந்த நிர்விசாரமும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நாங்கள் ஜீவிப்பது எங்களுக்கு பரிதாபம் ஐயா. அனலோடு உம்மை ஆராதிக்க, இன்னும் உம்மை தேட, இன்னும் உம்மை அறிய எங்களுக்கு கிருபை அனுக்கிரகமும் தாங்கப்பா. காத்து பிள்ளைகளை வழி நடத்துங்க. இந்த மாதம் முழுவதுமா தூக்கிட்டு வந்தீங்கப்பா. இது அவர்களுடைய சாமர்த்தியம் அல்ல, உங்க கிருபைப்பா. உங்க கிருபை, உங்க கிருபை பெரியதே, உங்க இரக்கம் பெரியது அப்பா. உங்களை பிள்ளைகளை தொடர்ந்து சுமந்து கொண்டு போங்கப்பா. சட்டையின் கீழே உங்க பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் தங்கட்டும். உங்க பிள்ளைகளுக்கு எல்லாமுமா இருங்க. எபினேசரா இருங்க, இம்மானுவேலா இருங்க, ஷம்மாவா இருங்க. உங்க பிள்ளைகளை காத்து வழி நடத்துங்க. சட்டையின் கீழ் மூடிக்கொள்ளுங்க. கண்மணி போல காத்து கொள்ளுங்க. கண்ணீரை தொடைங்க, நோகங்களை ஆற்றுங்க. காது கொடுத்து கேளுங்கப்பா உங்க பிள்ளைங்க சொல்றத. உங்க பிள்ளைங்க நீ சொல்றத காது கொள்ளு கேட்கட்டும். உங்களுடைய ஆலோசனை உங்களுடைய பிள்ளைகள் கேட்க உங்களுடைய செவிகள் திறந்திருக்கட்டும் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆவியில விடுதலை, ஆத்துமாவில விடுதலை. ஆவியில ஆண்டவரே சுகம், ஆண்டவரே ஆத்துமாவில சுகம். உங்களை பிள்ளைங்களை ஹீல் பண்ணி அனுப்புங்க ஆண்டவரே. இருதயத்தின் காயங்களை ஹீல் பண்ணுங்கப்பா, ஹீல் பண்ணுங்க ஆண்டவரே. பார்வோனை மன்னிக்க வேண்டால் மன்னிக்கட்டும், ஏனென்றால் நாங்கள் குணமாவது எங்களுக்கு நலமும் தகுதியானதும். காயத்தோடு நாங்க முன்னாடி போக விரும்பல, மன்னித்து மறந்து முன்பதாங்க போக விரும்புகிறோம். எங்க கானானுக்குள்ள கொண்டு போங்கப்பா, வாக்குத்தத்தத்துக்குள்ள கொண்டு போங்க. ஜூலை மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்கிறது உங்களுடைய பிள்ளைகள் காணட்டும். breakthroughs காணட்டும், financial breakthroughs காணட்டும், emotional breakthroughs உங்க பிள்ளைங்க காண்பார்களாக. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு நாங்கள் கொடுக்கவில்லை என்றால் வேற யாருக்கு நாங்கள் கொடுப்போம்? உமக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. மீட்பரும் இரட்சகரும் விலையேற பெற்ற இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.